2 மாசத்துக்கு முன்னாடி போன நீனு இன்னைக்கு தான் வரியா? இன்னைக்கு தான் உனக்கு வெட்டி தெரிஞ்சிருக்கு. என்னம்மா செய்கிறது, நீங்கள் தானே 2 பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்த்துருவான்ட்டீங்க. பார்த்து வித்துட்டு வரவேணாம்மா, நல்ல இடமா தானே பார்க்கணும். அங்கேயும் இங்கேயும்மா காட்டி விட்டா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா என்ன? அதுவும் சரிதான். என்ன 2 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டியா? 2 பொண்ணுக்கும் கிடைக்கலம்மா, ஒரு பொண்ணுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணுக்குண்டா? யாருக்கு? உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கும் உங்கள் பேத்திங்க பார்க்க சொன்னீங்களே, உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு தான் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. சரி சரி, காய்கறிக்கு சொல்கிறேன். காய்கறி ஏக்கா கூப்பிட்டியா? ஏய், நம்ம மாயாக்கா வைத்தியகிக்க மாப்பிள்ளை 10 ரூபா சொன்னோம்ல, ஏதோ பார்த்துட்டு வந்திருக்காராம். மாயாவுக்கு தான் பார்த்துட்டு வந்திருக்காராம், இன்னும் வைத்தியகிக்கு கிடைக்கலையா. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஓ அப்படியா? தரவு என்ன மாப்பிள்ளை போட்டாலாம் வச்சுருக்கீங்களா? நல்ல மாப்பிள்ளையா? சரி காய்கறி, ஒரு நாக்காளி எடுத்து வந்து போறியா? அவருக்கு 2 இடம் நிற்கிறாரு. இந்த போய் எடுத்துட்டு வரேன்க்கா. தரவு மாப்பிள்ளை போட்டாலாம் எடுத்து வந்திருக்கல, என்ன ஊரு? மாப்பிள்ளை போட்டா இல்லைம்மா, பக்கத்து ஊர் தான். மாப்பிள்ளை போட்டா வச்சுருக்காங்க, அது பழைய போட்டாவா இருக்குது. முன்னாடியே எடுத்த போட்டாவா, சின்ன பிள்ளையில் உள்ளது, இப்போல்லாம் எடுக்கலையா. அது போட்டா பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் நேரடியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போட்டா நான் வாங்கலை. ஏயா போட்டா வாங்காம வந்தா எப்படியா பார்க்கறது? இப்போல்லாம் போட்டா பிடிச்சி கேட்க வேண்டியதானே. மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? மாப்பிள்ளை இனிமேல் வெளிநாட்டில் வேலை செய்கிறாராம்மா. அவர் போட்டா பிடிச்சி கொடுக்க லேட்டாகும், வேலையாக இருக்குன்னு சொல்கிறாராம். தரவு உட்காருங்க அந்த ஸ்டூலில். என்னது இந்த ஸ்டூல்லையா? ஏம்மா உங்ககிட்ட ஒரு சேர் வர இல்லையாம்மா? சரிலாம் எங்கே இருக்குன்னு தெரியலையா. உட்காரு, நீ உயரமா தானே இருக்கிற, உனக்கு சரியா வரும். உட்காரு. தரவு சாய் 2 கீழே வந்துடாதீங்க. இந்த ஸ்டூலை பார்த்தா நான் சாயிறேன்னு சொல்லிட்டு கீழே தாம்மா விழுவேன். அதுக்கு நான் நின்றுக்கிட்டே பேசுகிறேம்மா. இந்த மனுஷன் நடி இப்படி பேசுறாரு. ஏன்டி ஒரு சேர் எடுத்துட்டு வராம என்ன எடுத்து வந்திருக்கா? ஒரு ஸ்டூலை போய் ஒரு சேர் இருந்தா எடுத்துட்டு அவருக்கு உட்கார. அவர் நடப்பு இல்லாம சாஞ்சி கீழே விட்டு தொலைஞ்சிட்டா என்ன செய்யுது? சரி நான் போய் சேரே எடுத்துட்டு வரேன். இல்லை உட்கார நான் தரவு, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ, ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடு. சேர் எடுத்துட்டு போடுன்னா இங்கே கடந்த ஸ்டூல் வச்சுட்டு வந்திருக்கான். சேர்லாம் பார்த்தாக்கா காணிக்கா, அதுக்கு தான் இதை எடுத்து வந்தேன். சேரை நீங்களே எடுத்துருப்பாங்கம்மா. ஸ்டூலு சேருன்னு நான் சொல்கிறேன். ஸ்டூலு இதில் உட்காந்து நான் கீழே வந்துடுவோம்மா. அப்புறம் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க நான் வந்துட்டு எனக்கு இடுப்பு முறிஞ்சு போய் தான் கிடக்குது. அப்படியே எடுத்து வரேன். தரவு இந்த நாக்கால் உட்காருங்க. இது உட்கார முடியுமாயா? இல்லை உட்காடுறம்மா. என் தரவு மாப்பிள்ளை போட்டா கட்டுங்க. அவர் மாப்பிள்ளை போட்டாவே எடுத்து வழியாண்டி, நீ வேற மாப்பிள்ளை போட்டா கட்டுங்கிற. என்ன தரவு மாப்பிள்ளை போட்டா எடுத்து வராமே வந்திருக்கீங்க, இப்போ எப்படி பார்க்குறது? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு அக்கா, 2 பிள்ளை தான் மாப்பிள்ளை அப்பா அம்மாவுக்கு. இவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. மாப்பிள்ளை அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை மாமியாவிட்ட இருக்கு. அந்த பொண்ணுக்கு 2 பிள்ளையாம். அவர் எங்கேயோ வேலை பார்க்குறாராம், பேங்கில் கவர்மெண்ட் வேலை. அவர் நல்லா படித்த மாப்பிள்ளை கட்டியிருக்காங்க. அந்த பொண்ணா படித்த பொண்ணா. இவர் தம்பிக்காரு மாப்பிள்ளை அவளுக்கா படிக்கல, ஏதோ +2 வரைக்கும் தான் படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் படிக்கல. இவர் வெளிநாட்டில் ஏதோ வேலை பார்க்குறாராம், என்ன வேலைன்னு தெரியல. அப்புறம் சொல்கிறேங்கிறாங்க. நீங்கள் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொன்னீங்கன்னா நான் அழைச்சிக்கிட்டு வர்றேன். அவங்க பார்க்கும் போதே பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க இங்கேயே அவங்க ஃபோன்லேருந்து வீடியோ கால் பண்ணி மாப்பிள்ளையை காட்டுறேங்கிறாங்க. நேரடியாக அவர் பேசுவாராம், நீங்களாம் பார்த்துக்கலாங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்கம்மா? என்ன தருவு அதில் வர சொல்லி இங்கே வீடியோ காலில் பார்க்குறேன். எங்கள்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது. அதானே, எங்கள்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது தரவு. நாங்கள் யாருமே ஃபோனே வச்சுக்க மாட்டோம். என்னம்மா சொல்கிறீங்க? ஃபோனே கிடையாதா? நீங்கள் யாருமே ஃபோனே வச்சில்லையா? எப்படிம்மா இருக்கிறீங்க? ஏன் ஃபோன் இல்லாத இருக்க முடியாது உலகத்தில்? ஃபோன் இல்லாதவங்க வாழ்ந்தது கிடையாது.
அதுக்கு முன்னெல்லாம் எது ஃபோனு? இப்போ தானே செல்ஃபோனு கல்ஃபோன் எல்லாம் வந்திருக்கு. எங்கள் குடும்பத்தில் யாருமே வச்சில்ல. நாங்கள் யாருமே வச்சுருக்க மாட்டோம். ஆம்பளை பொம்பளை யாருமே வச்சில்ல. நீ ஏதாவது சரி சொல்கிறனா நீ வந்து தான் சொல்லணும். அது சரி. நான் வந்து சொல்கிறதுக்கு பஸ்ஸு காசு யார் கொடுப்பா? பஸ்ஸுக்கு சார்ஜ், நான் என்ன வர்றதுக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு, காப்பி குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காசு வேணும்லாமா? அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுப்பீங்களா, பணம் கொடுப்பீங்களா? நீ தான் செலவு பண்ணிட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணும்போது பணம் வாங்குறல எல்லாம் பேசி முடிச்சோடனே அதெல்லாம் இதில் சேர்த்து தான் கொடுப்பான். நீ தான் செலவு பண்ணிட்டு வந்து அப்போ பணம் வாங்குற நீ தான் செலவு பண்ணு. நாங்கள் என்ன சும்மாவா காசு கொடுப்போம் பஸ்ஸுக்கு வரதுக்கெல்லாம்? அதுக்கெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். என்னம்மா நீங்கள் வேற இந்த காலத்திலே இப்படி இருக்கிறீங்க. ஒரு ஃபோன் இல்லாத குடும்பம் உங்களை தான் நான் பார்க்குறேன். இப்போ முதல்ல எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லணுமா என் காசை செலவு பண்ணி இவங்க மொத்தமாக எவ்வளோ கொடுக்க போறீங்க? 1 லட்சம் கொடுக்க போறீங்களா? அது சரி. இந்த பக்கத்து ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வரத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வர பஸ் செலவு நல்லா இருக்கையா இல்லையா? பார்த்து கேளு. சரி சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஃபோன் இல்லாட்டி என்ன? அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவங்க ஃபோன்லேயே காட்டுவாங்க. அப்போ பாருங்க. இப்போ அவங்கள அழைச்சிட்டு வருவானாம்மா. பெரியம்மா இது யாரு? பாட்டி இது யார் பாட்டி? ஏன் நீங்கள் 2 பேரும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமா? உள்ளே போங்க. ஐ, இது தான் பொண்ணுவல. இந்த 2 பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து வச்சுறீங்களா? ஆமாம் தரவு. அந்த நிற்கிது மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு அது என் பொண்ணு. இது வந்து அக்கா பேத்தி. ஓ, பொண்ணுவெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு தான் நல்ல மாப்பிள்ளை, நல்லா வேலையில் உள்ள மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருவாங்க. நான் இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொண்டுட்டு வரேன். ஏய் உள்ளே போங்க. நீனும் உள்ளே போ. 2 பேரும் உள்ளே போங்க. ஏன் பாட்டி நாங்கள் நின்றா அண்ணா? ஆமாம் யாருக்கு மாப்பிள்ளை பார்த்துருவா சொன்னீங்க? வைத்தியகி உனக்கும் மாயாக்கா தான் மாப்பிள்ளை பார்த்து சொல்லியிருக்கோம். என்னது எங்களுக்கா? அம்மா பெரியம்மா என்ன அப்படி சொல்கிறாங்க? ஆமாடி மாயா, உங்கள் 2 பேருக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து சொல்லணும். ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற தரவு இப்போ வந்து வைத்தியகிக்கு ஒன்றும் சரியாக அமையலையா மாப்பிள்ளை. உனக்கு தான் அமைஞ்சிருக்கு. மாப்பிள்ளை விட்டு தான் தாழ்ச்சி ரோட்டமாண்டு வந்து கேட்க வந்திருக்காரு. ஆ இந்த பொண்ணு பேர் மாயா, இந்த பொண்ணு பேர் வைத்தியகியா? ஆமாம் தரவு. என் பொண்ணு பேர் மாயா, என் பேத்தி பேர் வைத்தியகி. உங்கள் பேத்திங்கிறீங்க? பேத்தின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவா? அவள் அக்கா பேத்தி வேற, அவள் பேத்தி வேறையா? அக்கா பேத்தியா தான் என் பேத்தி, அவளுக்கு பேத்தி தானே வேணும். ஓ, அதில் சொல்கிறீங்களா? சரி சரி. மாப்பிள்ளை விட்டு ஜனத்தை அழைச்சிட்டு வரேன், வீடியோ கால் பண்ணி மாப்பிள்ளையை காட்டுறேன்னு சொல்கிறாராக்கா. என்ன செய்யுது? வர சொல்லுவோமா? ஏன் நாளை போட்டு வளர்த்துவானே, வர சொல்லுவான். அவங்க தான் வந்து மாப்பிள்ளையை காட்டுவேன் வீடியோ கால் பண்ணின்னு சொல்கிறாங்களே. அதில் பார்ப்போம் மாப்பிள்ளை எப்படி இருக்காண்டு. நடக்க விட்டு எல்லாம் பார்க்கலாம். அப்படியே கால் கையெல்லாம் நொண்டியா மொடமா நல்லா இருக்காரா எப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாம்ல. ஆமாக்கா, போட்டால பார்க்கறத விட அப்போ இது வீடியோ காலில் பார்க்குறது நல்லது தான். இப்போ எல்லாம் வீடியோ காலில் தம்மா நேரடியாக பார்த்துக்கிறாங்க. போட்டாலாம் எது அந்த காலம் போட்டாக்கிட்டாலாம். அப்போ என்னக்கா சொல்கிற? நீ என்ன சொல்லு? இல்லை சொல்கிறதுக்கு என்னடி இருக்குது? வர சொல்லுவான். என்றைக்கு வர சொல்கிறது? நல்ல நாளாக பார்த்து வர சொல்லணுமே. தரவு நல்ல நாளாக பார்த்து தான் வர சொல்லணும். மாப்பிள்ளை விட்ட ஜனத்துக்கே தெரியும். அதோட ஒரு நல்ல நாளாக பார்த்து வர சொல்லுங்க. நீங்கள் வர சொல்கிறது செய்தி எப்படி எங்களுக்கு தெரியும்? சேதி எப்படி தெரியும்டா? நான் தான் வந்து சொல்லணும் பேருக்கு. நீங்கள் தான் ஒரு போனால் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கீங்களே. மாப்பிள்ளை விட்டு ஜனத்தை ஒரு நல்ல நாளாக பார்த்து வர சொல்கிற நாளை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நான் வந்து சொல்லி தொலைகிறேன். என்ன பண்ணுறது? காசு வாங்குறேன். நீ வரத்தான் சொல்லணும். அந்த தான் காசு வாங்கலாம். சும்மா வீட்டிலே உட்காந்து அப்படி காசு வாங்க முடியும்? அதுவும் சரிதான். எல்லாம் நீங்களே சொல்லிடுங்க. சரி, நான் இப்போ போயிட்டு வரேன். தரவு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. காப்பி போட்டு வரேன், உட்காருங்க. காப்பிலாம் வேணாம்மா, அப்புறம் குடிச்சிக்கிறேன், லேட்டாக ஆகுது. மாப்பிள்ளை விட்டு ஜனத்தை அழைச்சி விட்டோமே. அப்போ எல்லாருக்கும் காப்பி கொடுக்கும்போது இவருக்கும் கொடுப்போம். அதோட ஆட்சி நீ தானே வருவே. அதானே, அந்த காப்பியை வர ஏன் வேஸ்ட்டு படுத்துறீங்க? மாப்பிள்ளை விட்டு ஜனத்தை அழைச்சிக்கிட்டு நான் தான் வருவேன். சரி சரி, அப்போ வந்து காப்பி குடிச்சுக்க. அப்போ போயிட்டு வா. காப்பியை நீங்களே வச்சு குடிங்கம்மா, பரவாயில்ல.
நான் எத்தனையோ வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்லைம்மா. ஒரு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கலாசு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு வர முன்ன பண்ண பார்க்குறீங்க. நல்ல குடும்பம் வாங்க. இவ்வளோ கற்றுத்தனம்லாம் இருக்காதீங்க. பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணால் நல்லதுமா செஞ்சால் தான் மாப்பிள்ளை வீட்டில் நல்லதுமா பொண்ணு ஆளுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தரவு அக்கா சும்மா சொல்லுது, நான் போய் காப்பி போட்டு விட்டேன். வேணாம்மா, உங்கள் அக்காவை தான் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களே. நான் போயிட்டு வரேன். ஏ மாயா, இங்கே வந்து உட்காந்துருக்க. ஏண்டி முகம் என்னோட சோகமாக இருக்கு? நீ கேட்படி, ஏன் கேட்க மாட்டேன்? எல்லாம் தெரிஞ்சு தான் கேட்குறியாடி. ரகுவை நான் எப்படி விரும்புகிறேன்னு உனக்கு தெரியாது. ரகுவை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது வர பொண்ணு பார்க்க வர சொல்லிடுச்சோ மாப்பிள்ளை விட்டுச்சான்ட்டு. இப்போ என்னடி செய்கிறது? ரகுவுக்கு நான் எப்படி தெரியப்படுத்துறது? அதாண்டி எனக்கும் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ரகுக்கு எப்படி தெரியப்படுத்துவேன்? நம்மக்கிட்ட ஒரு ஃபோனாக இல்லை, அவர்கிட்டயாச்சும் ஃபோன் இருக்குது ரகுக்கிட்ட. நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இல்லையே. நம்ம வீட்டு ஜனங்கிட்ட ஒரு ஃபோனை வச்சுக்காமல் பொழுத போக்குடுவா. அந்த தரவே கேட்டுட்டு போகிறாரு. ஒரு ஃபோன் இல்லாத குடும்பம் இப்போ தான் பார்க்குறேன்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம என்னடி செய்கிறது? எப்படி ரகுவை போய் பார்ப்பேன் நீனு? அவர்கிட்ட எப்படி பேசுவ? கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுச்சோன்னு எப்படி சொல்லுவேன் நீனு? அதாண்டி தெரியல வைத்தியகி. இப்போ என்னடி செய்கிறது? நீனு வரியாடி, நம்ம 2 பேரும்டா ரகு ஊருக்கு போய் ரகுவை பார்த்து பேசுவோம். அது சரி, உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி? 2 பேரும் இந்த வீட்டை விட்டு இப்போ போக முடியும் மாதிரி வெளியே? எப்படி போக முடியும்? என்ன சொல்லிட்டு வெளியே போக முடியும்? அப்படின்னு போனாலும் ரகு ஊரு தெரியும் நம்மளுக்கு. அவர் வீடெலாம் எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும்? யார்கிட்ட போய் கேட்ப? இப்போ 2 பேரும் போனால் என்ன சொல்லுங்க? அந்த பாட்டியும் ரகு அம்மாவும் சரியில்லாதது. அது சரியாக வரையான வாயாடி வரண்டா. அது ரொம்பளை போட்டு அடிச்சே போட்டுருவாங்க. இதெல்லாம் நினச்சி எப்படி நீ அங்கே போகணுன்னு சொல்கிற? நீ சொல்கிறதான் கரெக்டு தாண்டி. அப்போ எப்படி ரகுவை பார்த்து பேசுறது? அவரும் வரலாம், அவரும் வரமாட்டாரு. நீ எப்படி அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற? அவரை பார்த்து எப்படி பேசுவ நீனு? அவராச்சும் வந்துட்டு இவ்வளோ நாளாச்சடி, எத்தனை மாதமாச்சு. அவங்க அம்மாவும் பாட்டியும் வர கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கோச்சிக்கிட்டு போய் 2 மாதம் ஆகுது. அவர் போய் 3-4 மாதம் ஆகுது. உன்ட்ட வந்து பார்த்தாரா? உன்கிட்ட வந்து பேசினாரா? எதடி வச்சு அவரை லவ் பண்ணுற நீனு? என்னடி இப்படி சொல்கிற திடீர்னு? அவருக்கு என் மேலே லவ் இல்லைங்கிறியா? அப்படின்ட்டு உன் மேலே அவருக்கு லவ் இருந்தா இவ்வளோ நாளைக்கு எப்பயாச்சும் ஒரு நாளாச்சும் உன்னை வந்து பார்க்க வந்திருப்பார்ல, உன்ட்ட வந்து பேச வந்திருப்பார்ல. எப்படி அவர் வர முடியும்? அந்த வீட்டுக்கு வந்தால் இது ஏதாவது சொல்லாதோ வீட்டில் உள்ளவங்க? சும்மா யாரையாச்சும் பார்க்க வந்தேன் ஏதாச்சும் போய் சொல்லிட்டு வர வேண்டியதானே? உன்னை தனியாக சும்மா ஏதாவது கை கால அசைஞ்சாவது தனியாக வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசலாம்ல? பேசலாம், என்னடி தெரியலடி. அவர் வரவே இல்லை. நான் தான் அவரை நினச்சிட்டு இருக்கேன். அவர் என்ன நினச்சிருக்காருன்னு நினைக்கலையே தெரியலையே. அவர் மனசில் நீ இருந்தேன்டா எப்பயாச்சும் வந்திருப்பாருடி. எப்பயாச்சும் ஒரு நடையாச்சும் வந்து பார்க்கணும்னு நினச்சி வந்திருப்பார். இது வரைக்கும் வரவே இல்லையே. நீ எதை வச்சு சொல்கிற? எதை வச்சு நம்ம போய் அவரை போய் பார்க்க முடியும்? எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? அதை சொல்லு. அதான் தெரியலடி. என்ன செய்யுது பார்ப்போம். அதுக்கிட்ட கவலைப்பட்டு உட்காந்து என்ன ஆக போகுது? சரி வா, வீட்டுக்கு போவோம். அப்புறம் காணண்டி தேடாங்க.